கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம பேசிக்கா டிஸ்கஸ் பண்ண போறோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ நீங்க 10:30 கிளாஸுக்கு வரீங்க. ஓகே, 12:30 கிளாஸ் முடிச்சோன்னே போயிடுறீங்க. மறுபடியும் நாளைக்கு கிளாஸ் இருக்கா வரீங்க, நாளைக்கு கிளாஸ் இருக்கா வரீங்க, ஒரு டெஸ்ட் இருந்தா எழுதுறீங்க, டெஸ்ட் முடிச்சு கரெக்ஷனு மார்க் பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. யா அப்போ என்ன ஒரு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று மெயில்ல வருதா? இந்த டைமுக்கு கிளாஸ் இருக்கு, இதுதான் ஸ்கெட்யூல், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் டைமுக்கு வந்துருங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல்னு ஒன்று வருதா? எஸ். அப்ப அந்த ஸ்கெட்யூலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. கேன் ஐ புட் தட் ஸ்கெட்யூல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரூல்ஸ், இல்லைன்னா அதுதான் ரெகுலேஷன், இல்ல அதுதான் லா மாதிரி அப்படின்னு ஒன்று சொல்லலாமா? அதுக்கு வேற வேற வார்த்தைகளை போடலாமா? எஸ். அந்த மாதிரி ஒன்று இருந்தா நம்ம அதை ஃபாலோ பண்ணி கிளாஸுக்கு வர்றோம். ஓகே. இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து பயங்கர வாஸ்ட், நிறைய விஷயங்கள் சேர்ந்து, நிறைய பாப்புலேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எத்தனிசிட்டி, ரீஜியன், ரிலீஜியன், காஸ்ட், கிரீடு, ஜெண்டர் எல்லாம் சேர்த்து, ரேஸ் எல்லாம் சேர்த்து இருக்கிறது இந்தியா. ரொம்ப வெர்சடைலான பயங்கரமான ஒரு வேறுடு டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட ஃபங்க்ஷனிங்க்கு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எனக்கு வேணா நான் இப்படி பண்ணுவேன், நான் இங்க கவர்மெண்ட் அப்படி நடத்துவேன், அங்க கவர்மெண்ட் இப்படி நடத்துவேன் அப்படின்னு ஒன்று பண்ண முடியாதுங்கிறக்காக செட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்கணும்ல. அப்படின்னு ஒரு ரூல் புக் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அந்த ரூல் புக் அப்படிங்கறதா கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆல்ரெடி ஒரு புக் எழுதி வச்சிருக்காங்க, அந்த புக்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்குதா? பொது தேர்தல் நடக்குது 5 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ 2024ல லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. இது எத்தனாவது லோக்சபா? 18வது லோக்சபா. ஓகே. 2021ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. கரெக்ட் தானே? 21ல நடந்துச்சு. அது எத்தனாவது சட்டமன்றம்? 16வது தேர்தல். அப்ப 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்குது. எஸ். அப்புறம் இப்படி பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கலாம், இப்படி வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கலாம், முதலமைச்சர் இப்படி தேர்ந்தெடுக்கலாம், மாநிலங்களை இப்படி பிரிக்கலாம், வேற என்ன யூனியன் பிரதேசங்களை இப்படி பிரிக்கலாம் அப்படின்லாம் ஏதாவது ஒன்று சொன்னா அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்படி ஒரு ரூல்ஸ் இல்லை அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் ஒரு மாதிரி பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியா அலையன்ஸ் ஒரு மாதிரி பிரிப்பாங்க, டிஎம்கே ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆவாங்க, ஏடிஎம்கே ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆவாங்க. பாதிக்கப்படுறது யாரு? அஃப்கோர்ஸ் மக்கள். கரெக்ட். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாம இந்தியா ஃபாலோ பண்றதுக்காக இருக்கிற ஒரு ரூல் புக் தான் கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் அ ரூல் புக். ஓகே. இதை வந்து உங்க ஸ்கூல் புக்லயே அழகா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் போகவே வேண்டாம். வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு இருக்கு. படிச்சிருக்கீங்களா அந்த வேர்டு? கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் த வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கான வாகனம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான் இதோட சிம்பிள். இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு சிக்ஷால. ஒரு 10 டெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9வது டெஸ்ட் ஏதோ போயிட்டு இருக்கு. ஒரு 8 டெஸ்ட் பேப்பர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஒரு 100 டெஸ்ட் பேப்பர் நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். கான்ஸ்டியூஷன் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னென்னமோ யோசிச்சு எழுதுவாங்க. Constitution is a rule book, code of law, codification of law, fundamental law of the land. பயங்கர வேற லெவல்ல இருக்கும். எல்லா ஏஐ ஆப் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா கீழே இல்லைன்னா ப்ராப்பரா மார்க் வாங்கறதுக்கான ஒரு விஷயம், சிம்பிள் பட் நீட் அண்ட் டு த பாயிண்ட் இருக்கிற ஸ்கூல் புக்ல இருக்கிற இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எழுதும் போது சொல்றேன் நான். ப்ரிலிம்ஸுக்குமே வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ் சொல்றது எது? கான்ஸ்டியூஷனா அமெண்ட்மெண்டான்னு கேட்டா கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னா ஒரு நாடு முன்னேறணும்னா அதுக்கான வாகனம் என்னன்னா கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பின்பற்றி நம்ம போகும்போது தான் நாடு முன்னேறும். இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்காக எல்லாமே யோசிச்சு எழுதின ஒரு விஷயம் தான் கான்ஸ்டிடியூஷன். கிளியர்? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஆஸ் அண்ட் வென் நம்ம கிளாஸ்ல பேசும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஆன்சர்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுமே தவிர, நீங்க இதை டைல்யூட் பண்ணி உங்க சொந்த கதை சோகதை எழுதுறதோட இந்த மாதிரி டேர்ம்ஸ் எழுதும் போது தான் மார்க் கிடைக்கும். ஓகே. அண்ட் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் எல்லாருமே எழுதுறது தான். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கு இதை வந்து யார் ஃபாலோ பண்றா? பீப்புள் ஃபாலோ பண்றாங்க. இப்போ இது யார் எழுதியிருந்தா பீப்புள் ஃபாலோ பண்ண முடியும்? பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போயிருந்தா நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படிதான் ஃபாலோ பண்ண ஒரு 400 வருஷம் அவன் சொல்றதெல்லாம் அதோட கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சுதான் இப்போ நம்ம விலகிட்டோம். ஸோ அல்டிமேட்டா அவனோட பிரச்சனை தாங்காம தான் ஃப்ரீடம் எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம தப்பிச்சது. மறுபடியும் போய் பிரிட்டிஷ் எழுதின லாவையே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு எது கஷ்டப்பட்டு ஃப்ரீடம்? எஸ். ஸோ நமக்காக எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனா அது நம்மளே எழுதியிருந்தா தானே கரெக்ட்.
எஸ் ஆர் நோ? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற புக்கும் வாஸ் ரிட்டன் பை பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்தியர்களால இந்தியர்களுக்காக எழுதப்பட்டதா கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் உங்களோட சிலபஸ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்னா, இட் இஸ் த ரூல் புக் ஆர் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம். இதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கான ஒரு வாகனம், வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ரோக்ரஸ். அப்போ இது யார் எழுதுனா, மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்டது. எஸ். ஸோ இது மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஒரு டெஸ்ட் எழுதுங்கனாலே எழுத மாட்டீங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுறதுலாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம். ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். நோ. ஓகே, த சிச்சுவேஷன் வாஸ், எப்போ பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க? ஐஎன்எம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. எப்போ பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க? 1600ன்னு வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, 1600ல பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. யூரோப்பியன்ஸ் எப்போ உள்ள வந்தாங்க? 1098. ஓகே. யார் வந்தா ஃபர்ஸ்ட்? வாஸ்கோட. போர்ச்சுகீஸ் இல்லையா? போர்ச்சுகீஸ் சேர்ந்த வாஸ்கோட காமா வந்தாரா? ஓகே. மே 17 டேட்லாம் யாருக்கா தெரியுமா? ஓகே, மே 17, 1948 போர்ச்சுகீஸ்ல வாஸ்கோட காமா வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தலோமியா டயஸ் வந்திருப்பாரு, பிரின்ஸ் ஹென்றி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அந்த கதையெல்லாம் அவரை பார்த்துக்கலாம். தௌசண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்தாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் வந்தாங்க. ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்த சில நாடுகள் வந்தாங்க. அதுதான் யூரோப்பியன் இன்வேஷன் சொல்றோம், இல்லைன்னா ஐரோப்பியர்கள் படையெடுப்புன்னு சொல்றோம். அதுல வந்து ஸ்ட்ராங் ஆனது பிரிட்டிஷ். ஓகே, ஒரு நல்ல ஏரியா இருக்கு, ஃபைன். ஒரு 1000 வீடு அங்க இருக்கு, சரிங்களா? ஒரு 1000 வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்கு 4 பேர் அப்படின்னு கணக்கு போட்டா நல்ல பாப்புலேஷன் இருக்க ஏரியா தானே. அந்த ஏரியால பால் பால் மில்க் பாக்கெட், பால் பாக்கெட்டோ இல்ல கிராசரி வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு மளிகை கடையோ இல்ல. ஆனா 1000 வீடு இருக்கு. 1000 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 4 பேர்னா ஒரு 4000 மக்கள் அங்க இருக்காங்க. இருந்தும் அந்த இடத்துல ஒரு பால் வாங்குறக்கோ இல்ல கிராசரி அடிப்படை விஷயங்களோ, வெஜிடபிள்ஸ்க்கோ ஃப்ரூட்ஸ்க்கோ கடை இல்ல. அப்ப யாருமே அந்த இடத்த வந்து ஒரு என்ன சொல்றது, மார்க்கெட் ஏரியான்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. எங்கேயோ 10 கடை இருக்கிற இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்றதுக்கும், அங்க ஸ்டார்ட் பண்ணா பிசினஸ் நல்லா நடக்குமா? அப்படிதான் எல்லாரும் இந்தியாவை பார்த்தாங்க. ஓகே, இந்தியா வந்து அவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கிற, ஹை பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ரொம்ப 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 ஒரு பயங்கரமான செரீன் அண்ட் வெல்தியான ஒரு நேஷனா இருந்துச்சு. ஆனா பெருசா மார்க்கெட் இருந்தும் அதை யூஸ் பண்றதுக்கான ஆட்கள் இல்லை. தட்ஸ் வென் யூரோப்பியன்ஸ் நம்மளை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஓகே, நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிக்கும் போது அந்தந்த நாடுகள் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்தது போர்ச்சுகீஸ். அதுக்கப்புறம் அந்த 5 நாட்டில இருந்து வந்து அந்த ஏரியால கடை போடுறாங்க. அதுல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நிப்பாங்க. மத்த கடையெல்லாம் கொஞ்ச நாள்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. அப்படி நின்னு கடைசியா ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் மட்டும்தான். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவுதான். 5 பேரும் வந்தாங்க, எல்லாருமே மார்க்கெட் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம்னு வந்தாங்க. ஃபைனலா யாருனால வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க தான் சூப்பர் பவர். ஸோ பிரிட்டிஷ் அப்படிதான் நின்னாங்க. ஸோ வந்தது நிறைய பேர்னாலும் பிரிட்டிஷ் நின்னாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டா, அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த ஏரியாவை வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பண்ணா, ட்ரேட் பண்ணா, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான், அப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஸோ 1600ல இருந்து நம்ம வெளியே போகும்போது 1947. how many years on an average? 700, 800, 900, 350 plus years. ஓகே, ஆவரேஜா ஒரு 300 வருஷம், 350 வருஷம், 700, 800, 900, 47. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 400 இயர்ஸ்னு வச்சுக்கலாமா? இல்ல ஒரு 300 வருஷம்னு வச்சுக்கலாம். 300 to 400 இயர்ஸ் அவங்க ரூல் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களை வெளியே அனுப்புறது ஃபர்ஸ்ட் டார்கெட். வெளியே அனுப்புனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ 400 வருஷம் அவங்க சொல்றதை கேட்டுட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம். ஓகே, இப்ப திடீர்னு சண்டை போட்டு வெளியே வந்தா என்ன பண்றதுங்கிறது தான் நிறைய வீட்டுல நடக்கிற மாமியார் மருமக ப்ராப்ளம் மாதிரி தான். மாமியார் இருந்தா பிடிக்காது, ஆனா வெளியே வந்துட்டு மட்டும் என்ன பண்ண போறோம்? யாரு சமைப்பா? யாரு கிராசரி வாங்கிட்டு வருவா? யார் ரைஸ் பேக் ஃபில் பண்ணி வைப்பா? காலையில யார் எந்திரிச்சு பால் பாக்கெட் கேட்ல இருந்து எடுத்துட்டு வருவா? இருக்க கூடாதுங்கிறது எவ்வளவு பிரச்சனையோ, இல்லைன்னா அது அதை விட பிரச்சனை. எஸ், வெளியே போக முடியாது, வீட் லாக் பண்ணும், சிலிண்டர் ஆஃப் ஆயிருக்கான்னு போய் 4 தடவை செக் பண்ணும், லைட் செக் பண்ணும், ஃபேன் செக் பண்ணும். இதுக்கு மாமியார்னு ஒரு கேரக்டர் இருந்தா அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க, நான் ஜாலியாக வெளியே போய்க்கலாம். எஸ், அந்த சேம் ப்ராப்ளம் வி ஹேட். 1947ல அவங்க எப்படியாவது வெளியே அனுப்பணும். வி டென்ட் வாண்ட் பிரிட்டிஷ் டு கண்டினியூ, பட் அட் த சேம் டைம் வி டென்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். என்ன பண்ண போறோங்கிறது நமக்கு பெருசா தெரியல. அப்பதான் இவங்க வெளியே போயிட்டா இந்த கடையை, இந்த மார்க்கெட்டை நம்மளே ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வரும். கரெக்டா?
இருக்கவன வெளிய அனுப்பிச்சிடுறோம். அப்ப நம்ம தானே பாத்துக்கணும். எஸ். அப்ப நம்மளையே பாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு ஏதாவது ரூல் புக் இருக்கா? இல்ல. நம்ம ஏதாவது ஃபாலோ பண்ணுவோமா? ஓகே, பிரிட்டிஷ் விட்டுட்டு போன பாலிசிய ஃபாலோ பண்ணலாம். எதுக்கு? இப்பதான் கஷ்டப்பட்டு அனுப்புறோம். மறுபடியும் அவனதே ஃபாலோ பண்ணி பிரச்சனை பெருசாகுறக்கா? சோ அது வேண்டாம். சோ வி வாண்டட் அன் ஆல்டர்னேட்டிவ் இந்தியன் பிராண்ட் தேவைப்பட்டுச்சு. கரெக்ட்டா? நம்மளே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வராது அப்படின்னு. அப்ப அந்த இந்தியனா நம்மளே ஒண்ணு உருவாக்கணுங்கிறது தான் நம்ம உருவாக்குன கான்ஸ்டிடியூஷன். அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இவனை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் இவன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நமக்கு வேண்டாம். ஸோ வாட் வி வில் ஃபாலோ அப்படின்னா வி வில் ஃபாலோ அவர் ஓன் ப்ராடக்ட். அவர் ஓன் ப்ராடக்ட்னா வி டென்ட் ஹேவ் எனிதிங். அப்ப நம்மளே நமக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்படி எழுதுனது தான் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்ப எழுதணும்ல. 1947ல பிரிட்டிஷ் கோயிங் அவுட் அப்படின்னா 1947க்கு அப்புறம் டு ரூல் இந்தியா, இந்தியாவை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கான்ஸ்டிடியூஷன் எழுதணும். இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருந்தா அதை ஃபாலோ பண்ணி ரூல் பண்ணலாம். நமக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? அதுலதான் நம்ம ஊர்ல படிச்ச 4 பேர் இருப்பாங்கல்ல. காந்திஜி இருந்தாரு, நேரு இருந்தாரு, சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு, பட்டேல் இருந்தாரு. அவங்க எல்லாம் படிச்சவங்க. அப்ப அவங்க வெளிநாடுகள் போகும்போது வரும்போது எல்லா நாடும் அவங்கவுங்களே அவங்கள கவர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க, ஒரு அரசியலமைப்பு. நம்மளும் நமக்கானது நம்மளே எழுதிக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம லீடர்ஸ்க்கு இருந்துச்சு. அப்ப எழுதும் போது நம்ம எதை அடிப்படையா வச்சு எழுதுறது, எதை பேஸ் பண்ணி எழுதுறது? இப்ப மாதிரி சாட் ஜிபிடி இருக்கா, ரைட் கான்ஸ்டிடியூஷன் அப்படியே கொடுத்துருமா? கொடுக்காது. ஏஐ இருக்கா? இல்ல. இப்ப நம்மளே தான் எழுதணும். அப்படிங்கும் போது how will we write னா we will refer different countries. ஓகே, இதுல நான் யூஸ் பண்ற டேர்ம் ரெஃபர். நம்ம காப்பி பண்ணல, அங்கிருந்து சுட்டுக்கல, எதுவுமே பண்ணல. நான் யூஸ் பண்ற டேர்ம் ரெஃபர் பண்ணோம். அம்பேத்கர் யூஸ் பண்ண டேர்ம் ரான்சாக் பண்ணுவோம்னு சொல்லுவார். அப்படின்னா த பெஸ்ட் ஆஃப் ஆல் த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துப்போம். நம்ம புதுசா பிரியாணி செய்ய போறோம். ஆனா அந்த பிரியாணி நமக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் பண்ணி அதுல இருக்க நல்ல விஷயம் எடுத்துக்குவோம். ஆம்பூர் பிரியாணி கொஞ்சம் எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்து 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 நம்ம ஒரு சூப்பர் பிரியாணி கிரியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை நீங்க காப்பின்னு சொல்லுவீங்களா? நான் ரெஃபர் பண்ணேன். அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் குக்டு டிவி ஆதித்யன் வச்சிருக்காருல மசாலா, அதை போட்டு செஞ்சு பார்த்தா ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. அது அதனால எல்லாமே எடுத்து நான் என்னோட சேம் வெரைட்டி ஃபாலோ பண்ணேன். அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். அது எழுதுறதுக்கு நமக்கு டைம் ஆயிருக்குமா இருக்காதா? ரொம்ப டைம் ஆகும்ல. ஒரு டெஸ்ட் எழுத சொன்னாலே 4 நாள் கழிச்சு எழுத மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆயிருக்கும். ஸோ வாட் வி டிட் வென் வி வாண்டட் அ கான்ஸ்டிடியூஷன், நான் சிஓஐ அப்படின்னு எழுதுனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ்ல எழுதுறவங்க, தமிழ் எழுதுறவங்க இந்திய அரசியலமைப்புன்னு எழுதிக்கோங்க. சிஓஐனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு தடவையும் ஃபுல்லா எழுத முடியாது அப்படிங்கறனால இந்த கான்ஸ்டியூஷன் யார் எழுதுறது முடிவு பண்ணிட்டோம், இந்தியன்ஸ் எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்தியன்ஸ் எழுதுறதுன்னா நமக்கு வந்து ரா காப்பி டெம்ப்ளேட் எதுவுமே கிடையாது. அப்போ வாட் வி டிசைடட் டு டூ, வி டிசைடட் டு ரெஃபர். ரெஃபர் பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால சிறந்தவைகளை மற்ற அரசியலமைப்பிலிருந்து எடுத்தோம். அந்த டேர்ம் இங்கிலீஷ்ல ரான்சாக், தமிழ்ல எல்லா அரசியலமைப்புல இருந்த சிறந்த அம்சங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, தமிழ்ல பெருசா எழுதுவீங்க, இங்கிலீஷ்ல ரான்சாக்னு இருந்தா போதும். இந்த ரான்சாக் பண்ணும்போது எத்தனை நாடுகளை சுமார் நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம்னா ஒரு 60 நாடுகளை வெரிஃபை பண்ணோம். ஓகே, காசு செலவாயிருக்குமா செலவாயிருக்காதா? கண்டிப்பா செலவாயிருக்கும்ல. யா, ஸோ வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 64 லேக்ஸ் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி. பட் தெரியாது கரெக்டா 64 லேக்ஸ் தான் செலவாச்சா ஜாஸ்தியா செலவாச்சா நமக்கு தெரியாது. 60 கண்ட்ரீஸ், 60 நாடுகளை ரெஃபர் பண்ணி ஒரு 64 லட்சம் செலவு பண்ணி எவ்வளோ நாள் இதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா 2 இயர் 11 months and 18 days. 2 வருஷம் 11 நாள் 11 மாசம் 18 நாள் செலவு பண்ணி ஒரு 11 முக்கியமான செஷன், நிறைய செஷன்ஸ் இருந்தாலும் 11 இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ், ஒரு 160 டேஸ் 66 டேஸ் மீட் பண்ணி ஒரு 2473 மாற்றங்கள் கொண்டு வந்து ஃபைனலா உருவாக்கப்பட்டதான் இந்தியாவோட அரசியலமைப்பு. இது ஏன்னா அப்ப எவ்வளவு பெஸ்டா இருக்கும்னு நீங்க பாத்துக்கலாம். நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளோட லீடர்ஸ், தேவ் புட் இன் ஆல் தேர் எனர்ஜி, அவங்களோட மொத்தத்தையும் இறக்கி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃபேக்ட். எத்தனை கண்ட்ரிஸ் ரெஃபர் பண்ணாங்க? 60 கண்ட்ரி. 64 லட்சம் செலவாச்சு. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். ஸ்கூல் புக்ஸ்ல 17ன்னு இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ்ல 18ன்னு இருக்கு. ஸோ வி வில் ஸ்டிக் டு 18. அண்ட் 11 முக்கியமான கூட்டங்கள் நடந்துச்சு, 11 செஷன்ஸ். அந்த செஷன் ஒரு 166 நாள் அதை தாண்டி மீட் பண்ணி ஒரு புக் ரெடி பண்றாங்க. அந்த ரூல் புக் பேர் தான் கான்ஸ்டியூஷன். ஒரு புக் ரெடி பண்ணும்போது நிறைய திருத்தங்கள் வரும்ல, ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா பண்ணிட மாட்டோம்ல, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மாத்தி 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 மாத்தி. ஸோ 2473 அமெண்ட்மெண்ட்டும் உங்க 12th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்கு. பட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ்ல எல்லாம் சுமார் 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு.
நீங்க எக்ஸாம்ல 2000 அமெண்ட்மெண்ட்னு எழுதினாலும் கரெக்ட், 2473 எழுதினாலும் கரெக்ட், இல்ல 2300 நீங்க ஒரு நம்பர் போட்டீங்கனாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டு ஃபைனலா வி மேட் அ கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இதுல என்ன பிரச்சனை வரும்? 4 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணாலே எந்த படம்னு முடிவு பண்ணும் போது ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க. கரெக்டா? அவ்வளவுதான் நம்ம ஹியூமன்ஸ். 4 பேர் சேர்ந்து ஒரு மூவின்னு பிளான் பண்ணா படத்துக்கு போற அன்னைக்கு 2 டீமா பிரிஞ்சிரும். ஐ வாண்ட் விஜய் மூவி, யூ வாண்ட் அஜித் மூவி. கடைசியா எங்கேயுமே போக மாட்டேங்கிறது ரெண்டாவது. ஸோ வில் ஹேவ் சோ மெனி ப்ராப்ளம். அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் உட்காந்து எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, சோ மெனி லீடர்ஸ் இல்லையா? கடைசியா அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதி கையெழுத்து போட்டவங்க மட்டும் 284 பேர், 284 பீப்புள் சைன் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்டை. அவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணும்போது எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 20 வருஷம் ஆனாலும் கான்ஸ்டியூஷன் ரெடியா இருக்காது. 4 பேர் இருந்தாலே ஒரு படத்துக்கு போக முடியாதுங்கும் போது நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. 389 மெம்பர்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியா 284 பேர் சைன் பண்ணாங்க. ஸோ ஒரு 200-250 பேர் இருந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுனா முடியற காரியமா? 10 கொலை நடந்துரும் நடுவுல. எஸ். ஸோ அதனால வாட் தே டிட் இஸ் தே ஸ்பிளிட் இன்டு கமிட்டிஸ். ஓகே, மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ்ன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த 389ல ஆரம்பிச்சு கடைசியில 284 பேர் கையெழுத்து போட்டாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கமிட்டிஸா ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. கமிட்டியா நீங்க 10 பேஜ் இந்த வேலையை பாருங்க, நாங்க அந்த வேலையை பாக்குறோம் அப்படின்னு ஃபைனலா ஒரு கமிட்டி போட்டு டிசைட் ஆனதுதான் இது. கிளியர்? அப்ப அந்த மொத்தமா எல்லாரும் தனித்தனியா வேலை செஞ்சாலும் இது மொத்தமா டிராஃப்ட் பண்ணும்ல, வரைவு குழுன்னு ஒண்ணு இருக்கணும்ல, இதை ஃபுல்லா வரைவமைக்கணும்ல, இதுதான் ஃபைனல் அப்படின்னு. அப்படி வரைவ பண்ணுன ஒரு டிராஃப்ட் பண்ணுன கமிட்டி தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் தான் அம்பேத்கர். அதனாலதான் அவரை இன்னைக்கு வரைக்கும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதை ஃபுல்லா டிசைன் பண்ணவர் அவர் தான். கிளியர்? கேன் யூ கனெக்ட் எங்க இருந்து எங்கன்னா? ஆனா அவர் மட்டும் தான் எழுதினாரானா இல்ல. ஓகே, சோ ஐ திங்க் டிராஃப்டிங் கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணது 29th ஆகஸ்ட் 1947 நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் ஆகல, கொஞ்சம் லேட்டா தான் ஃபார்ம் ஆச்சு. இஃப் ஐம் நாட் ராங் 29th ஆகஸ்ட் 1947 தான். ஸோ 29th ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு இந்த வரைவு குழுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல ஒரு 7 உறுப்பினர்கள் இருந்து அந்த வரைவு குழுவோட தலைவரா அம்பேத்கர் இருந்து, அந்த அம்பேத்கர்னால ஃபைனலா எடிட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஃபைனலா நம்ம பார்க்குற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிற மூவி வந்து 2 வருஷம் வேலை செஞ்சு ஒரு 13 மேஜர் கமிட்டிஸ், மற்ற குழுஸ் எல்லாம் சேர்ந்து 8 மேஜர் கமிட்டிஸ், 13 மைனர் கமிட்டிஸ் சேர்ந்து வேலை செஞ்சு உருவாக்கப்பட்டது தான். கிளியர்? ஓகே, டன். ஸோ நான் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து போகல. ஸோ இப்போ வாட் யூ நோ, டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஒரு வரைவு குழுன்னு சொல்லலாம். இது ஃபார்ம் ஆனது 29th ஆகஸ்ட் 1947. இதுல இருக்க உறுப்பினர்கள் தான் ஃபைனலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ரெடி பண்ணாங்க. இந்த இதோட ஹெட் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்ற அம்பேத்கர். ஃபைன். ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் யூ, நான் சொன்னேன் ஒரு 389 பேர் இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்காக ஒன்னா கூடினாங்க. 389. கடைசியா கையெழுத்து போட்டது 284. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம். பட் 389 284ன்னு 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஒரு வாஸ்ட் பாப்புலேஷன். ஓகே, இன்னைக்கு 1.21 பில்லியன் பாப்புலேஷன் ஆஸ் பர் 2011 சென்சஸ். 2019ல வந்த டேட்டாவே 1.6 கிராஸ் பண்ணிருச்சு. ஓகே, 1.71 பில்லியன் ரேஞ்சில் இருக்கும். அடுத்த சென்சஸ் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். பட் ஆஸ் பர் த லாஸ்ட் சென்சஸ் 1.21 பில்லியன்ல இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சில் அன்னைக்கு அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் இருந்திருக்கும்ல. ஓகே, அந்த 50% ஆஃப் த பாப்புலேஷன்ல நீங்க 300 பேர் உட்காந்து கான்ஸ்டியூஷன் எழுதுவீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும்? இப்போ கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கீங்க, நீங்க 4 பேர் மட்டும் குரூப் 2 எழுதுங்கன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நேச்சுரலி அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்ப எப்படி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம், யார் எழுத போறா அப்படிங்கறக்கு என்ன பண்ண போறோம்? கான்ஸ்டியூஷன் எழுதுறோம், எல்லா கண்ட்ரி ரெஃபர் பண்றோம், காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம், தேவைப்பட்டதை எடுக்கிறோம், வேண்டாத விடுறோம், எல்லாம் டிசைட் பண்ண டைம்ல யார் உட்காந்து எழுதுவாங்கிறது ஈக்குவலா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தானே. எஸ், உள்ள நீ எழுதுன்னு ஒருத்தரை சொல்றோம் அப்படின்னா வெளியே நீ எழுத வேண்டாம்னு சொல்றவன் என்ன நினைப்பான்? உள்ள இருக்கவனோட எனக்கு தான் அறிவு ஜாஸ்தின்னு நினைப்பான். ஆமாவா இல்லையா? எஸ். நான் இப்ப பேசிக்கா பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தோணும், இதை நானே எடுத்திருப்பேனே, இது நீங்க எடுக்கிறீங்கன்னே உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் வரும். எஸ், அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வேற வழியே இல்லை என்ன பண்றதுன்னு.
ஓகே, இதுக்கான ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா அகேன் கோயிங் ஃப்ரம் 1600 டு 1947 யார் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இப்ப நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே காலனியா இருந்தோம், கரெக்டா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே காலனியா இருந்தது தான் இந்தியா. இந்தியா வந்து ஆங்கிலேயர்களோட ஒரு காலனியா இருந்துச்சு. இந்தியாவை ஃபுல்லா பிரிட்டிஷ் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல இந்தியா நமக்கான உரிமைகளை கேட்கறக்கும் சுதந்திரத்தை கேட்கறக்கும் நமக்கான ஒரு அமைப்பா ஃபார்ம் பண்ணதான் இந்திய தேசிய காங்கிரஸ், கரெக்டா? அதுக்கு முன்னாடி கமிட்டியே அசோசியேஷனே இல்லைன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. மெட்ராஸ் மகாஜன் சபா அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ். பட் 1885 நமக்கான ஒரு அமைப்பு இருக்கணும், நம்மளோட கோரிக்கைகளை ஆங்கிலேயர்கிட்ட முன்வைக்கிறதுக்காக நமக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் நம்ம உருவாக்கிக்கிட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். டிசம்பர் 28 1885. இதுல நீங்க நல்லா என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா 1600 பிரிட்டிஷ் உள்ள வந்துட்டான். நமக்குன்னு ஒரு அமைப்பு தேவை, நம்மளோட விஷயங்களை கேட்கணும்னு நமக்கு புரிஞ்சது 1800 தான். ஓகே, அட்லீஸ்ட் 1857 அப்புறம் தான் நமக்கு புத்தி வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் லைட்டா. அது வரைக்கும் we were comfortable with பிரிட்டிஷ் தான். இன்னும் நிறைய சோர்சஸ் எல்லாம் நீங்க போய் படிச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம். நம்மளோட விற்கிறத அவன் வாங்கிட்டு போறான், ஃப்ரீயா வாங்கிட்டு போனா கூட வாங்கிட்டு போறதே சந்தோஷம் நம்ம நினைச்சிட்டு இருந்த காலம் தான் ஜாஸ்தி. ஸோ 1885 தான் we really felt the need of asking British for something. அப்பெல்லாம் நம்ம வந்து வெளியே போனலாம் அவனை சொல்லவே இல்லை, ஏதாவது கொடுக்குறியாப்பாங்கிற ரேஞ்சில் தான் நம்ம இருந்தோம். அதை கேட்கறதுக்கு 1885 ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் லேட்டர் 1922 தான், ஆஃப்டர் 1922 அப்பதான் நம்ம கான்ஸ்டியூஷன் பத்தியே யோசிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ங்கிற விஷயமே தேவைப்படல. ஏன்னா we were comfortable. கல்யாணம் 10 வருஷத்துக்கு தனியா வீடு கட்டணும்னு தோணவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் தான் தோணும் அந்த மாதிரி தான் நல்லா தானே இருக்கும், ஜாலியாக தானே இருக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்கே இருந்திருக்கலாம், அது வேற கதை. பட் தட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் டாஸ்க். பட் 1922 தான் காந்தி ஸ்டார்டட் ஓகே சம்திங் ரிலேட்டட் டு கான்ஸ்டிடியூஷன். அது வரைக்கும் நம்ம அரசியல் பற்றி யோசிக்கவே இல்லை, நம்ம ஜாலியாக பிரிட்டிஷ் கூட தான் இருந்தோம். இந்த 1922 அப்புறம் 22 அப்புறம் 24 35 38 அப்படியே போகலாம். 22 இருந்து ஆரம்பிச்சு எம்என் ராய் 34 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கேட்டது வரைக்கும் அது அப்படியே போகலாம். காந்தி வந்து இப்ப இருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் எழுத போறோம், கரெக்டா? ஓகே, இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க பாலிட்டி தவிர ஐஎன்எம்னு ஒரு நோட் எழுதணும்னா நீங்க என்கிட்ட கேட்கணும்ல. நான் பாலிட்டி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து ஐஎன்எம் நோட் எழுதுறீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பாலிட்டி எடுத்துக்கும் போது நீங்க ஐஎன்எம் நோட்ஸ் எடுப்பீங்க, நான் கேட்பேன்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட நிலைமை. பிரிட்டிஷ் இருக்கும் போது நமக்கான கான்ஸ்டியூஷன் நம்மளே எழுதுறதுக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும். நமக்கு தான் எழுத போறோம், நீங்க உங்களுக்காக தான் ஐஎன்எம் நோட்ஸ் எழுத போறீங்க. ஆனா நான் பாலிட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க ஐஎன்எம் நோட்ஸ் எழுத நான் ஒத்துக்க மாட்டேன்ல. அந்த சேம் லாஜிக் தான். எனக்கான கான்ஸ்டியூஷன் நான் எழுதுறக்கே நான் பிரிட்டிஷ் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன். அப்போ அவன் கிட்ட சிச்சுவேஷன்ல பெர்மிஷன் கேட்கும் போது அவன் ஒத்துக்குவானா? அல்டிமேட்டா கான்ஸ்டியூஷன் அவனை எழுத விட்டுட்டோம் அப்படின்னா அவன் அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு இந்தியா ரூல் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் வருங்கிறது அந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு மூளை இருக்குதானே. ஸோ ஹி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ வேரியஸ் சோர்சஸ்ல நம்ம வந்து வேரியஸ் டைரக்ஷன்ஸ்லயும் டைமென்ஷன்லயும் அவங்க கிட்ட நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டே இருந்தோம். ஓகே, அப்ப நமக்கு தோதா சிச்சுவேஷன்ஸ் அமையணும் இல்ல. ஓகே, அப்படி அமைஞ்ச சிச்சுவேஷன் தான் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போர். முதல்ல இல்ல, வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2 டைம் 1939 to 45, கரெக்டா? 1939 45. அந்த டைம்ல இதெல்லாம் ஐஎன்எம் நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது படிக்கலாம். பட் சும்மா உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். 1939 to 1945 வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலக போர் நடக்குது. இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல 1937 காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ், இந்த ஐஎன்சியிலிருந்து காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட்ல இருக்காங்க, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல இருக்காங்க. அதை ரொம்ப டீப்பா போக வேண்டாம். பட் 1939 45 உலக போர் நடக்குது. பிரிட்டிஷ் அங்க சண்டையில இருக்கும் போது இந்தியர்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. வித்தவுட் இந்தியன்ஸ் பிரிட்டிஷ் வில் நாட் பி ஏபிள் டு வின். பிரிட்டிஷ் ஜெயிக்கவே முடியாது இந்தியர்களோட சப்போர்ட் இல்லைன்னா. அதுதான் வேர்ல்டு வார் 1 சிச்சுவேஷனும் 2 சிச்சுவேஷனும். பட் இந்த டைம் வேர்ல்டு வார் 2 பிரிட்டிஷ் நம்மளோட சப்போர்ட் கேட்கும் போது நம்ம ரெடியா ஆஃபர் பண்றதுக்கெல்லாம் நம்ம இல்ல. 1914 முதலாம் உலக போர் நடந்துச்சு. அந்த டைம்ல நம்ம கான்ஸ்டியூஷன் பத்தி கேட்கல. ஓகே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணோம். எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? நம்ம போய் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணா பிரிட்டிஷ் நமக்கு பின்னாடி வந்து ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சு சப்போர்ட் பண்ணோம். ஆனா 1939 இரண்டாம் உலக போர் நடக்கும்போது நம்ம தெரிஞ்சிட்டோம்
1922லயே we are asking for some demands. அவன் எனக்கா எதுவுமே பண்றது இல்ல, அவன் போர்ல இருக்குமோ நம்ம போய் சண்டை போடணுமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துருச்சு. பட் we didn't have an other option. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய நிலைமையில தான் இருந்தோம். பிரிட்டிஷ் ஆன் தி அதர் சைடு வைஸ் வர்சா நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் சும்மா எல்லாம் கொடுக்கல, கிரிப்ஸ் ப்ரொபோசல்னு ஒன்று அனுப்பிச்சாங்க. 1942ல ஒரு குழு ஃபார்ம் பண்றாங்க. and that's called கிரிப்ஸ் தலைமையில, ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ் தலைமையில. அந்த குழு எதுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லாம ஜப்பான் வந்துட்டான் இந்தியா பக்கத்துல வேர்ல்டு வார் 2ல. ஸோ இந்த டைம் இந்தியன் சப்போர்ட் பண்ணலைன்னா வேர்ல்டு வார் முடியாது. வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் ஜெயிக்க முடியாது. வேர்ல்டு வார் முடியும்னா வேற மாதிரி முடிஞ்சிடும். ஸோ அப்போ இப்போ எப்படியாவது இந்தியன்ஸை உள்ள இழுக்கணும். அப்போ இந்தியன்ஸ்க்கு ஏதாவது தோதா சப்போர்ட்டா பண்ணி கொடுத்தாதான் இந்தியன்ஸ் வருவான். கரெக்டா? அந்த சிச்சுவேஷன்ல தான் கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. கிரிப்ஸ் ப்ரொபோசல், ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ் தலைமையில ப்ரொபோசல். அப்ப நம்ம 1922ல இருந்து நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? கான்ஸ்டியூஷன் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப கிரிப்ஸ் ப்ரொபோசல்ல கான்ஸ்டியூஷன் பத்தி ஏதாவது சொன்னா தானே நம்ம வேர்ல்டு வார் 2 போவோம். அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் நவ், ஆஃப்டர் த வேர்ல்டு வார் வி வில் திங்க் அபவுட் திஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சு வந்து நாங்க ஏதாவது பாக்குறோம் அப்படின்னு. வேர்ல்டு வார் முடிஞ்சு அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பாப்பாங்களா? அதுதான் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோமே. எல்லாம் நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்களே தவிர நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரிப்ஸ் ப்ரப்போசல்ல அவங்க சொன்னது என்னன்னா, அப்ப வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இங்க தனி பாகிஸ்தானுக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. 1940ல லாகூர் செஷன்ல ஜின்னா தலைமையில முஸ்லீம் லீக் வந்து தனி பாகிஸ்தான் கேட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்காம இருந்தாங்க, ப்ராப்பரா கேட்டுருவாங்க. ஸோ 1942ல தான் கிரிப்ஸ் ப்ரப்போசல். ஸோ கிரிப்ஸ் ப்ரொபோசல் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோம்னு சொல்லும் போதே அவங்க கண்டிஷன் என்னன்னா, இப்போ 1940ல இருந்து ஜின்னா முஸ்லீம் லீக் மூலியமா பாகிஸ்தான் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இந்தியா கான்ஸ்டியூஷன் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் வார் முடிஞ்சு ஏதாவது பேசி பண்றேன், முதல்ல நீங்க அதுக்குள்ள ஏதாவது ரெடி ஆயிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இவர் கொடுத்ததே கிரிப்ஸ் ப்ரொபோசல்ல கொடுத்தாங்க. நம்ம அந்த டைம்ல வி வர் நாட் ஓகே. ஃபர்ஸ்ட் காங்கிரஸும் முஸ்லீம் லீக் அப்ப சேரவே முடியாது, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. முஸ்லீம் லீக் இந்தியா கூட சேர்றதுக்கு ரெடியா இல்லை. INC ரெடியா இருந்தாலும் முஸ்லிம் லீக் wasn't ready. So Cripps proposal ultimately what happened? It was a failure, absolute failure. Cripps proposal நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1946ல கேபினெட் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, கேபினெட் தூதுக்குழு. ஓகே, அந்த குழு வந்து சரி கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம், ஆனா நீங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்காக யார் எழுதுவா? நம்ம தான் எழுதுவோம், நம்ம மக்கள் தான் எழுதுவாங்க. நம்ம மக்களை நீங்க எப்படி 70 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எப்படி 300 பேரை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவங்க ஏதாவது ஐடியா கொடுக்கணும். தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழியை அவங்க சொல்லணும், எத்தனை பேருங்கிறத அவங்க சொல்லணும், எப்பக்குள்ள எழுதி முடிக்கணும்னு அவங்க சொல்லணும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்தது தான் கேபினெட் தூதுக்குழு மூலியமா. அந்த கேபினெட் தூதுக்குழு என்ன ஸ்கீம் கொடுத்தாங்களோ, கேபினெட் மிஷனோட ஸ்கீம் படி தான் வி ஃபார்ம்டு ஒன் குரூப் டு ரைட் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம ரிவர்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு தேவை, அது பீப்புளுக்காக பீப்புள்னால எழுதப்பட்டது. கரெக்டா? இங்க இருந்தா தெரியுமா? ஸோ இந்தியன்ஸ்னால இந்தியருக்காக எழுதப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. பட் இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எங்க கண்ட்ரோல்ல இருக்கோம்? பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கோம். கரெக்ட்? ஸோ பிரிட்டிஷ் கிட்ட இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு. டன். அந்த கேட்ட கதை தான் இப்போ நான் சொன்னேன். 1600ல இருந்து 1947 வரைக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். ஃபைனலா 1946ல கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு மூலியமா நீங்க எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக பீப்புள் நம்மளே தானே நம்ம எழுத போறோம். அப்ப இந்த பீப்புள் யாருன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எழுதுறதுக்காக ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்காக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ கேபினெட் மிஷன் எப்படி சொல்லுச்சோ அதை மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் குரூப்பை ஃபார்ம் பண்ணோம். அந்த ஃபார்ம் பண்ண குரூப் தான் கான்ஸ்டியூஷன் எழுதுனாங்க. ஓகே, ஸோ 2 things that you understood. நம்மளே நமக்காக எழுதிட்டோம் அப்படின்னா ரேண்டமா மக்கள் போய் உட்காந்து எழுதல,
யார் யார் எழுதுவா அப்படின்னு பிரிட்டிஷோட கேபினெட் தூதுக்குழு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் ப்ரொபோசல் வந்தாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேபினெட் மிஷன் உள்ள வந்து எப்படி ஆளை செலக்ட் பண்ணும், யார் யாரை எடுக்கணும், எங்கிருந்தெல்லாம் எடுக்கணும், அவங்க எங்க உட்காந்து எழுதுவாங்க, எப்படி எழுதுவாங்கங்கிற அவங்க சொன்ன ஸ்கீம் படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம். அந்த குரூப் பேரு தான் இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்காக ஃபார்ம் பண்ண குரூப் அப்படிங்கறதுனால இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகே, அதர்வைஸ் இன் இங்கிலீஷ் கால் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. எதுக்காக? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாக்காக. கரெக்ட். அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மூலமா நமக்காக எழுதப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில இருந்த எல்லாரும் இந்தியன்ஸ் தானே, அதனால வி சே இந்தியன்ஸ் ரோட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா. புரிஞ்சிருச்சா? ஒரே லைன் தான், இந்தியர்களால் இந்தியாக்காக எழுதப்பட்டது அரசியலமைப்புனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கு. கிளியர்? அந்த இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. பட் யூ ஹாவ் டு கனெக்ட் 3 C's. என்ன சி? கேபினெட் மிஷன், அது மூலியமா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அது மூலியமா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 3 சி தான் உங்க டாபிக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. உங்க சிலபஸ்ல இருக்கிற முதல் டாபிக் இந்திய அரசியலமைப்பு இல்ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா இந்த 3 சி. இந்த சிஎம்க்கு முன்னாடி கேபினெட் தூதுக்குழுக்கு முன்னாடி 1946ல வந்த கேபினெட் தூதுக்குழுக்கு முன்னாடி இருக்கிற கனெக்ஷன் 1600ல இருந்து பிரிட்டிஷ் கடைசியா 1946ல போங்கடா தூதுக்குழு வச்சு நீங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இவங்க கொடுத்த ஐடியா படி நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த 389 பேர் கடைசியா நமக்காக எழுதினாங்க கான்ஸ்டியூஷன். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஃபுல் இந்தியா இருக்கு. இந்தியா கொஞ்சம் மோசமா இருக்கோ? ஆமா, அப்படிதான் இருக்கு. நான் ஆனா நல்லா வரைய ட்ரை பண்றேன். இந்த இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் டுடே இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிட்டன் பை அவர் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஓகே, கிளியர்? ஃபைன். இதுல என்னன்னா இந்த கேபினெட் மிஷன் என்ன ஸ்கீம் சொன்னாங்கன்னா தேர்தல் மூலியமா இவங்களை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு மாதிரி வாக்காளர் அட்டை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், பேலட் பேப்பர்லாம் அன்னைக்கு கிடையாது. ஓகே. ஸோ நம்ம அன்னைக்கு ஃபாலோ பண்ணது இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆர் மறைமுக தேர்தல் மூலியமா இந்த 389 பேரு. அப்ப யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தேர்தல்ல? காங்கிரஸ் இருந்திருப்பாங்க, முஸ்லிம் லீக் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஆளுக தான் போய் உட்காந்து எழுதணும்னு இருக்கும்ல. நான் ஐஎன்சியா இருந்தா நான் என்னோட குரூப்பை சேர்ந்தவங்க உட்காந்து எழுதுனா எனக்கு ஃபேவரா எழுதுவாங்கன்னு நினைப்பேன். நான் முஸ்லீம் லீகா இருந்தா என்னோட குழுவை சேர்ந்த குரூப்பை சேர்ந்த ஆளுகள் உட்காந்தாதான் ஃபேவரா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ எல்லாரும் கண்டெஸ்ட் பண்ணி ஓட்டு போட்டு ஜெயிச்சு யார் யார் போறாங்களோ அவங்க உட்காந்து எழுதுனது தான் கான்ஸ்டியூஷன். ஆனா அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை எழுதல. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் 60 நாடுகளை ரெஃபர் பண்ணி 2 year 11 month 18 days ஸ்பெண்ட் பண்ணி 64 lakhs செலவு பண்ணி அப்புறம் ஒரு 11 செஷன்ஸ் போட்டு 2473 திருத்தங்கள் பண்ணி ஃபைனலா இந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாங்க. கிளியர்? பேசிக் எல்லாம் புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். டு ஐ ஹாவ் எனி டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், எனி டவுட்ஸ் டில் திஸ்? பேசிக் ஐடியா புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? யா. ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ்? ஓகே. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள போவோம். ஓகே, இனிமேல் தான் டாபிக் உள்ளே போவோம். ஃபைன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள போய் வில் ஸ்டார்ட் ரைட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்போ இந்த புக்குன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோமா, அதுதான் ரூல் புக் கான்ஸ்டியூஷன். அப்போ இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ண போறோம் இந்தியாவில். ஓகே. அப்போ நீங்க ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க. ஃபைன். எல்லாருமே ஒரு புக் வச்சிருப்பீங்களா? ஏதாவது ஒரு புக் வச்சு படிக்கிறீங்க. அந்த புக்கை வச்சு தான் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா அந்த புக்கு முதல்ல இண்டெக்ஸ் இருக்குமா? ஓகே. கடைசியில் ரெஃபரன்ஸ் இருக்குமா? ஃபைன். அந்த புக்குக்கு ஒரு முன்னுரை இருக்குமா? ப்ரீஃபேஸ் இருக்குமா?
எஸ், அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனை வச்சு எழுதுனாங்க. கான்ஸ்டியூஷனையும் வந்து ப்ரிஃபேஸ் அப்படின்னு ஒன்று வச்சாங்க, இண்டெக்ஸ் வச்சாங்க, அப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, கடைசியில் ரெஃபரன்ஸ் வச்சாங்க. இந்த ப்ரிஃபேஸை தான் நம்மளோட சிலபஸில் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாடி தான் ஆர்டிக்கிள், இதோட ரெஃபரன்ஸ் தான் உங்கள் ஸ்கெட்யூல். ப்ரியாம்பிள் முகவுரை, பார்ட்ஸ் பகுதி, ஆர்டிக்கிள் சரத்து இல்லைன்னா பிரிவு, ஸ்கெட்யூல் அட்டவணை. கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? இதை ஃபுல்லா படிக்கிறோம். எந்த பார்ட்ல என்ன சொல்லியிருக்கு, அந்த பார்ட்ல இதை சொல்லியிருக்கு, அதை சொல்லியிருக்கு அப்படின்னு படிச்சுதான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சின்ன ஓகே, பாலிட்டி வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கறதுனால இது எப்படி நம்ம ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச எக்ஸாம்பிளா தான் இருக்கும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. 2021ல டிஎம்கே இங்க எலெக்ட் ஆனாங்களா? பழைய ஸ்டோரி தான், பட் இருந்தாலும் 2021ல இங்க டிஎம்கே எலெக்ட் ஆனாங்க. ஓகே. டிஎம்கே எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டராகவும் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் தேர் வில் பி ஆல்வேஸ் அ டக் ஆஃப் வார் போயிட்டு தான் இருக்கும். நம்ம கேட்குற நிதி தரமாட்டாங்க, நம்ம கேட்குற சலுகைகள் தரமாட்டாங்க. அவங்க கூட்டணி சார்ந்த கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒதுக்கப்படுற விஷயங்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில் அமைச்சாங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் செல்வமா இருக்கும். நேச்சுரல் இல்லையா? அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் இருக்கவங்க யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்டை நடத்துறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாடு நடத்துறவங்க மாநிலத்தில் இருக்கவங்க மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல மத்திய அரசு. ஃபைன். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்? தமிழ்ல மத்திய அரசு, மாநில அரசு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா மாநில அரசுகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி எதாவது சொல்லும் போது மத்திய அரசு இதை குறிப்பிட்டிருக்காங்க, மத்திய அரசு இதை சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு இவங்க இதை வச்சிருக்காங்க, மத்திய அரசின் கொள்கைப்படி, மத்திய அரசின் ஏதாவது இப்படி மத்திய மத்திய மத்தியன்னு யூஸ் பண்ணும் போது அந்த மத்திய அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளி மாதிரி ஒரு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுதா? மத்திய அரசுனா சென்டர் பாயிண்ட் அவங்க தாங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுது. ஆனா ஆக்சுவலா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே அவங்க மத்திய அரசுங்கிற டேர்மே யூஸ் பண்ணல. தே ஸ்டார்டட் யூசிங் ஒன் டேர்ம் கால் ஒன்றிய அரசு. ஓகே. ஒன்றிய அரசு அப்படி, ஒன்றியம் அப்படின்னா எதோட சேர்ந்த மாதிரி இருக்கா? ஒன்றிட்டு இருக்க மாதிரி இல்ல. ஒன்றியம் அப்படிங்கிறது பெருசா அந்த மத்திய அளவுக்கு பவர் இல்லை இல்ல. ஓகே. அண்ட் இங்கிலீஷ்ல வந்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாவா? இது இட் பிகேம் அன் இஷ்யூ. எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க யூஸ் பண்ற டேர்ம் தப்பு அப்படின்னு. ஓகே. இதுக்கான முற்றுப்புள்ளி நம்ம எங்க வைக்க முடியும்? இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மத்திய அரசு யூஸ் பண்ணல, ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. யூனியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிலா யூனியன். பட் சென்ட்ரல்னு சொல்லும் போது நாங்க தான் சுப்ரீம், சென்ட்ரல் பவர் மாதிரி இருந்துச்சு. இப்போ யூனியன் சொல்லும் போது நல்லா இல்ல, நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப இதுக்கு நம்ம கரெக்டான எவிடன்ஸ், நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்ல. ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும்ல. இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்றீங்க டிஎன்பிசியில், ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்தா தானே பண்ண முடியும். அப்ப மத்திய அரசு வந்து மாநில அரசு மேல வைக்கிற குற்றச்சாட்டை இவங்க எப்படி சேலஞ்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்கன்னா, நம்ம ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அசம்பிளிலேயே வந்து இதை பத்தி பேசினார். ஒரு நாள் பேசும்போது அவர் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸே கான்ஸ்டிடியூஷன் தான். கரெக்டா? கான்ஸ்டிடியூஷன்ல இந்த பகுதியில பார்ட் 1ல ஆர்டிக்கல் 1ல பகுதி 1 பார்ட் 1ல சரத் 1 இல்ல பிரிவு 1 என்ன சொல்லுது? இந்தியா, தட் இஸ் பாரத், is a union of states and not a federation of states. தமிழ்ல இந்தியா அதாவது பாரத் மாநிலங்கள் ஒன்றியமே தவிர மாநிலங்கள் கூட்டாட்சி கிடையாது. ஃபெடரேஷன்னா தமிழ்ல கூட்டாட்சி, யூனியன்னா மாநிலங்கள் ஒன்றியம். அப்ப அதுக்கு ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒரே பாயிண்ட், நான் ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளோட அரசியல் அமைப்பின் படி பார்ட் 1 பகுதி 1ல ஷரத் 1 தெளிவா சொல்லுது, இந்தியா அதாவது பாரத் மாநிலங்கள்னு ஒன்றியமே தவிர, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸே தவிர, நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின்
ஒன்றியம் தான், கூட்டமைப்பு கிடையாது. அப்ப நான் வந்து மாநிலங்கள் ஒன்றியமா இருக்கிற ஒன்றியத்தோட தலையா இருக்கிறவங்கள ஒன்றிய அரசுன்னு தானே சொல்ல முடியும். புரியுதா? எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் மொத்த இந்தியாவே இயங்குது அப்படிங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்ம் கான்ஸ்டியூஷன்ல இல்ல. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கும். பார்ட் 5 பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுதான் இந்த அளவுக்கு சின்ன விஷயத்திலிருந்து எவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கணும்னாலும் நம்ம யூஸ் பண்றது கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் பாலிட்டி, அந்த பாலிட்டி பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங், அதை பேஸ் பண்ணி தான் நடக்கிற பாலிடிக்ஸ். கிளியர்? இப்ப புரிஞ்சிருச்சுங்களா எந்த அளவுக்கு பாலிட்டியும் கான்ஸ்டியூஷனும்? இப்ப இந்த கான்ஸ்டியூஷனை தான் யார் எழுதுனா? நம்ம தான் எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணோம். அந்த அசம்பிளி ஃபார்ம் பண்றதுக்கு யார் ஸ்கீம் கொடுத்தா? கேபினெட் மிஷன். அந்த கேபினெட் மிஷன் யாரோடது? பிரிட்டிஷோடது. கேபினெட் மிஷன் என்ன சொன்னாங்க? எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அவங்க உட்காந்து எழுதுனதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கிளியர்? தரோ வித் பேசிக்ஸ் தரோ ஆயிட்டீங்களா? இப்போ நம்ம சிலபஸ் படி என்ன படிக்கணும்? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை படிக்கணும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா எங்க இருந்து படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி படிக்கணும், அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி படிக்கணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் படிக்கணும். ஓகே, அப்போ இதுல என்னன்னா இந்த கான்ஸ்டியூஷன் எப்ப எழுதுனாங்க? 1950 எழுதி நமக்காக கொடுத்துட்டாங்க. நம்ம இருக்கிறது இன்னைக்கு 2024. நேத்தெடுத்த என்னோட முடிவு இன்னைக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நேத்து தான் டிசைட் பண்ணியிருப்பேன், ஆனா இன்னைக்கே எனக்கு பார்த்தா ஐயோ நம்ம ஏன்டா இதை முடிவு பண்ணோங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? 1950 எழுத ஒரு விஷயம், அதுவும் ஃபார் த கம்ப்ளீட் கண்ட்ரி, எப்படிங்க இன்னைக்கு வரைக்கும் மேட்ச் ஆகும்? அஃப்கோர்ஸ் ஆகாதுல்ல. அன்னைக்கு நம்ம ஏதோ ஒன்று எழுதியிருப்போம், இன்னைக்கு வரைக்கும் அது பெருசா செட் ஆகாதுல்ல. அந்த கான்டெக்ட்ல பெருசா செட் ஆகாது அப்படிங்கறக்காக கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. நீங்க வேணுங்கும் போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திருத்திக்கோங்கன்னு. அந்த திருத்திக்கோங்கன்னு அவங்க கொடுத்திருக்கிற இடம் தான் எங்களுக்கு தான் தெரியும். இங்க எழுதுட்டா அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம், அதையும் கான்ஸ்டியூஷன்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபைன், ஓகே. இப்போ நான் 2 நாள் ஊருக்கு போறேன், நீ வீட்டுல இருந்துக்கோன்னு அம்மா சாவி கொடுத்துட்டு போறாங்க. அப்படிதான் கான்ஸ்டியூஷன் எழுதி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ 2 நாள் நான் வரமாட்டேன், நீ வீட்டுல இருந்துக்கோன்னு மட்டும் சொல்லிட்டு போனாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? வரும்போது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு ஒரு டவுட் வரும், நம்ம வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட் அளவுக்கு நம்ம வீட்டை மாத்திடுவோம். அதுதான் நமக்கு அமெண்ட்மெண்டோட பவர். 2 நாள் நம்ம கொடுத்துட்டாங்கல்ல, என்ன வேணா பண்ணலாம். அதனாலதான் நம்ம கான்ஸ்டியூஷன் ரைட்டர்ஸ், நம்ம ஃபவுண்டர்ஸ் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. மாத்தணும் அப்படின்னு சொன்னா மொத்த வீட்டையே மாத்தக்கூடாது. வீட்டு சாவி கொடுத்து என்ன சொல்லிட்டு போவாங்க? கரெக்டா பூட்டணும், ஹாலில் இருந்தால் பெட்ரூம் லைட் எரியக்கூடாது, அங்கே ஃபேன் ஆஃப் பண்ணும், இங்கே ஃபேன் ஆஃப் பண்ணும், பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எல்லாம் சொல்லிட்டு தானே போவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை மாத்திராம 2 நாள் வீட்டில் என்ஜாய் பண்ணிக்கோன்னு மட்டும் தானே சொல்லிட்டு போவாங்க. த சேம் திங், இதுதான் கான்ஸ்டியூஷனோட முக்கியமான கான்செப்ட். அவ்வளோதான் கான்செப்டே. கான்ஸ்டியூஷன் 1950 எழுதுனாங்க. ஃபார் க்ரோயிங் நீட்ஸ், வளர்ந்து வர தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த புக்கை நீங்க திருத்திக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கான்ஸ்டியூஷன்லே பார்ட் 20 ஆர்டிகல் 368 படி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதையும் கான்ஸ்டியூஷன்லயே சொல்லிட்டாங்க. பார்ட் 20 ஆர்டிகல் 368 நீங்க திருத்திக்கலாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா திருத்திக்கலாம்னு சொன்ன டைம்ல திருத்தலான்னு மட்டும் சொன்னாங்கன்னா இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதிருப்பாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதிருப்பாங்க, பிஜேபி மொத்தத்தையும் மாத்திருப்பாங்க. அப்படிலாம் மாத்தக்கூடாது. நீங்க மாத்தும் போது பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பை கை வைக்காம மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நீங்க தேவைக்கு ஏற்ப சில விஷயங்களை ஆல்டர் பண்ணிக்கலாம் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன், நாட்டோட நலன் கருதி. ஆனா மாத்திரங்கிற பேர்ல கான்ஸ்டியூஷனே மாத்தக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பை மாத்திக்கணும். கரெக்டா? ஓகே. ஊருக்கு போயிட்டாங்க அம்மா, 2 நாள் சில விஷயங்கள் கரெக்டா பாத்துக்கோ, மத்தபடி ஜாலியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஆனா நம்ம அந்த 2 நாள் தனியா இருக்கோம், சேஃபா தான் இருக்கமா, கரெக்டா தான் இருக்கமான்னு பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து மாமா வருவாங்க, தாத்தா வருவாங்க தானே. அப்போ அம்மாக்கு ஒரு பயம், தனியா இருக்காங்களேன்னு யாராவது சொல்லிட்டு போயிருவாங்க. பக்கத்துல இருக்க மாமா, தாத்தா, சித்தப்பா, சித்தி யாராவது வந்து செக் பண்ணுவாங்கல்ல. இப்ப நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா சேஞ்சு, நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சரை கை வைக்காம திருத்தங்கள் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இருக்கிறது தான் ஜுடிஷியரி, நீதித்துறை. நீதித்துறை நீங்க பண்ற ஒரு திருத்தத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பேரு தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. விமலா
விமலா மியூட் பண்ணுங்க. நிவேதா விமலா ப்ளீஸ் மியூட். வீடியோஸ் ஆன் பண்ணுங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் அன்மியூட் பண்றீங்க. ஓகே, ஸோ அது பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. எல்லாமே எவ்ரிதிங் தட் யூ சின்னதா நீங்க ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணா கூட நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்னா கம்பல்சரி இட் கோ இன்டு ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதிமன்ற ஆய்வு வந்து என்ன செக் பண்ணுவாங்க, நீங்க அடிப்படை கட்டமைப்பை கை வச்சிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. கை வைக்காம நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்க பண்ண திருத்தம் செல்லும். இல்லைன்னா சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, நீங்க பண்ண திருத்தம் நல் அண்ட் வாய்டு, இட் இஸ் நாட் வேலிட், செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டுரும். அதை பண்றதுக்கான அத்தாரிட்டி தான் ஜுடிஷியரி. யார் பண்ணுவானா சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்க. இப்ப கோர்ட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்களா, கோர்ட் எப்படி இயங்கணுங்கிறதையும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிடுவாங்க. பார்ட் 5 and 6ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட்டும், பார்ட் 6ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸும் உள்ள வந்துடும். கிளியர்? ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சர் உங்க கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் ஆயிரும். இந்த அமெண்ட்மெண்ட்கான ப்ரொசீஜர் என்ன, யார் மாத்தணும், இப்ப திடீர்னு ஒரு திருத்தம் பண்ணணும், மாநில அரசு பண்ண முடியுமா? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஓகே, தமிழ்நாடுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண முடியுமா? அப்ப அதே மாதிரி பெங்கால் கவர்மெண்ட் அவன் வேணும்னா அவங்க ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுலயும் தெளிவா என்ன சொல்லிட்டாங்க, அரசியலமைப்பை திருத்தணும்னா அது ஒன்றிய அரசு மட்டும்தான் பண்ணணும். ஒன்றிய அரசு மட்டும்தான் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். which will not be done, which could not be done or which should not be done by state government. அங்கேயே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு எவ்ரி திங் அனலைஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டன் வித் நோ டவுட்ஸ், எந்த இதுவுமே இல்லாம அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம படிக்கிறோம், அதை ஃபாலோ பண்றோம். கிளியர்? ஓகே, அந்த கான்ஸ்டியூஷனோட கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அரசியலமைப்பிலே அதுக்கான வழிவிக கொடுக்க அந்த அமைப்புகள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், பினான்ஸ் கமிஷன். உங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடத்துறாங்க. ஓகே, அப்படி தேர்தல் ஆணையம் அன்னைக்கு உருவாக்கப்படலைன்னா எந்த கவர்மெண்ட் ரூலிங்கும் அவங்க ஒரு கமிட்டி ஃபால் பண்ணி தேர்தல் நடத்த சொல்லுவாங்க. அவங்க நடத்தினா எந்த கமிட்டி நடத்துறாங்களோ அதே கமிட்டி தான் ஆட்சிக்கு வரும். இப்பவே அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பா இருக்கணும். ஆர்டிகல் 324 படி எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு அங்கேயே எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பொதுநிலையா நின்று தேர்தல் நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அண்ட் நிறைய வரவு வருது, செலவு பண்றோம், கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வருது தானே, வரி சார்ந்த வரி அல்லாத டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவென்யூ வருது. அந்த செலவை வச்சுதான் கவர்மெண்ட் நலத்திட்ட உதவிகள் அவங்களோட எல்லா செலவும் பண்றாங்க. அதை கரெக்டா பண்றாங்களா இல்ல பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போறது நிர்மலா சீதாராமன் மேடம் வீட்டுக்கு போயிருந்தான்னு யார் செக் பண்ணுவா? அப்படிதான் போகுதுங்கிறீங்களா? பார்லிமெண்ட் தவிர எல்லாம் வித்துட்டாங்க. ஸோ அப்படி உள்ள போகுது வெளியே வருதெல்லாம் அதை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் வி ஹேவ் பினான்ஸ் கமிஷன், நீதி ஆணையம்னு ஒன்று போடுவாங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா. சிஏஜின்னு ஒன்று இருக்கு, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுவும் கான்ஸ்டியூஷன் படி அக்கௌண்ட்ஸ் பார்க்கறக்காக. ஸோ எவ்ரி சிங்கிள் ஃபங்க்ஷனிங் இன் த இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட். கிளியர்? ஓகே, இந்த அளவுக்கு பேசிக் கான்செப்ட்ல இருந்து படிச்சீங்கன்னா எப்ப வேணா கான்ஸ்டியூஷன் பாலிட்டி படிக்கலாம். நாட்டில் 12 மணிக்கு கூட எந்திரிச்சு பாலிட்டி படிக்கலாம், டவுட் வராது. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? மேஜரா ஏதாவது கான்செப்சுவல் டவுட் இருக்கா? ஒன்று பாலிட்டியே பிடிக்கல, இல்லைன்னா புரியலன்னு ஒரு ஐடியா வந்திருக்கணும். இல்லைன்னா பரவாயில்ல தேரும் போல இந்த டாபிக் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு தோணி இருக்கணும். இல்லைன்னா எப்படா முடியும்னு தோணணும். என்னதான் தோணுது? ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு தனியா ஃபீஸா கலெக்ட் பண்றாங்க இல்ல இல்ல? எஸ், கிளியர்? சங்கீதா புரிஞ்சிருச்சா? யா, கிளியரா எவ்ரிபடி? எஸ், கோபிகா கொஸ்டின் கேட்கலாமா? கேட்க கூடாதா? அப்ப புரியலையா? கேட்கலாமா கேட்க கூடாதா? கேளுங்க, என்ன கேட்காதீங்க. எஸ், எனி டவுட்ஸுங்க இதுல? ஓகே, திஸ் கிளாரிட்டி இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். நீங்க மெயின்ஸ் ஆன்சர்ஸ் எழுதினாலும், ப்ரிலிம்ஸ்ல நீங்க குரூப் 2A MCQ, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் என்ன போட்டீங்கனாலும் கான்செப்சுவல் குவாரிட்டி வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, யூ நீட் பிரேக் ஆர் வில் கண்டினியூ? 12 ஆச்சு, கண்டினியூவா பிரேக்? யாருக்குமே பிரேக் வேண்டாமா? நாங்க தூங்கிட்டு தானே இருந்தோம், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க பிரேக் வேணுமாங்கிற மாதிரி பாக்குறீங்க. எஸ், ஓகே, நோ டவுட்ஸ், அப்சல்யூட்லி நோ டவுட்ஸ். புரிஞ்சிருச்சா? ஓகே, நோ டவுட்ஸ்.
Shall we go into the topic then? Constitution of India போயிடலாமா? Break வேணும்னா take 5 minutes break and I'll continue till 12:45. 5 minutes break போயிட்டு வந்து we can start writing. ஓகேவா? தேவப்பிரியா வேகமா தலையிடுறாங்க. சரி போயிட்டு வாங்க 5 minutes. ஏதாவது டவுட் இருக்கான்னு யோசிச்சுட்டு வாங்க. பிரேக் முடிஞ்சு we'll take up the doubts and then we'll start writing. Maybe we'll proceed till 12:45 or another 1 hour. Okay. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பிரேக் வேணும். ஆஃப்லைன் பாவமா உட்காந்துருக்காங்க.